Welcome to Neeraja's Blooming Art. Paint with me and feel the happiness. Acrylic painting class 2 video. இந்த வீடியோவில் நம்ம composition of drawing, planning of art and birch tree first layer பார்ப்போம். Camel acrylic 20 shades வாங்கியிருந்தேன். அதில் எனக்கு ஒயிட் தீர்ந்துருச்சு. ஆனால் லூஸில் கூட எல்லா கலர்ஸும் கிடைக்குது. அதில் ஒயிட் வாங்கிக்கிட்டேன். சாண்டா கிளாஸ் அண்ட் பேண்டா பெயிண்டிங்கில் நான் பிளெயின் பேக்ரவுண்ட் வச்சுருந்தேன். ஆனால் இந்த பெயிண்டிங்கில் நம்ம பிளெயின் பேக்ரவுண்டில் பேர்ச் ட்ரீ ட்ரை பண்ணுவோம். சாண்டா கிளாஸ் பெயிண்டிங் வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சாண்டா கிளாஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்னோமேன் ஈஸியாக தான் இருக்கும். 2H பென்சிலில் ஸ்னோமேனும் பேக்ரவுண்டும் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்போசிஷன் ஆஃப் ட்ராயிங்னா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி அரேஞ்ச், ஆர்கனைஸ் அண்ட் கம்பைன் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறது தான் கம்போசிஷன் ஆஃப் ட்ராயிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வரைகிறோன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ் வரும், எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும், லைட் எங்கேருந்து வரும், எங்கே ஷேடோ விழுகும், இதெல்லாம் பிளான் பண்ணுறது தான் கம்போசிஷன் ஆஃப் ட்ராயிங். பிளானிங் ஆஃப் ஆர்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வேணும். அது இன்டர்நெட்லேருந்து தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட இமேஜினேஷனாகவும் இருக்கலாம். பிகினர்ஸ்க்கு சிம்பிளான ரெஃபரன்ஸ் இமேஜ் வித் லெஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிந்தட்டிக் ஃப்ளாட் ப்ரஷ் சைஸ் 10 எடுத்து ஒயிட் அக்ரலிக்கை to and fro மெத்தடில் லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். எப்படி பெயிண்ட்டை ப்ரஷில் லோட் பண்ணுறது, ஹவு டு யூஸ் த ப்ரஷ்னு கிளாஸ் 1 பேண்டா பெயிண்டிங் வீடியோவில் இருக்குது, பாருங்கள். சிந்தட்டிக் ரவுண்ட் ப்ரஷ் சைஸ் 4ல் டார்க் கிரே லோட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுப்போம். பிளாக்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணால் கிரே கிடைக்கும். 1:5 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ப்ரஷ்லேயும் பெயிண்ட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு கிளாஸ் 1 வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது ட்ரீஸ்க்கு கலர் கொடுக்க போதும், அதனால் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் அண்ட் பிளாக்கை மிக்ஸ் பண்ணி மீடியம் கிரே எடுத்துக்கிறேன். Mixing old brush or
பேலட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணாமல் ஒயிட்டை மட்டும் எடுத்து இன்னும் லைட் கிரே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம 2 ஷேட்ஸ் வச்சுருக்கோம். சிந்தட்டிக் ஃப்ளாட் ப்ரஷ் சைஸ் 2 எடுத்துருக்கேன். ப்ரஷ்ஷை நல்லா வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கிளாத்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. திருப்பியும் ப்ரஷ்ஷை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை கண்டெய்னரோட டிப்பில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் மீடியம் கிரே லோட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ட்ரீ பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ திருப்பியும் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தால் வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட் கிரே லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரமாக இருக்குதுக்குல்ல அந்த டிப்புக்கு மேலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைட் கிரே அப்ளை பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா மீடியம் கிரே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யணும். இப்போ திருப்பியும் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க, எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் எல்லா ட்ரீஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்னு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் கொடுக்குற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரீஸ்க்கு செகண்ட் லேயர் கொடுத்துட்டு டீட்டெயிலிங்ஸ் பண்ணிவிட்டு ஸ்னோமேன் பெயிண்டிங் பார்ப்போம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.